Hello friends, வணக்கம். Welcome back to Happy Homemakers Kitchen. இன்னைக்கு பட்டர் குக்கீஸ் எப்படி பண்றதுன்னு பாப்போமா? வீட்ல மைதா இல்லாம கோதுமை மாவுல முட்டை இல்லாம ரொம்ப ஈஸியா பண்ண முடியுங்க. வாங்க இதை இப்ப எப்படி பண்றதுன்னு பாப்போம். இந்த பட்டர் குக்கீஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பாப்போமா? 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், 1/4 கப் அளவுக்கு பொடித்த சர்க்கரை, ஐசிங் சுகர். ரெசிபி லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்திருக்கேன் பாருங்க. 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1/3 கப் 1/3 பங்கு கோதுமை மாவு, முழு கோதுமை மாவு, ஒரு சிட்டிகை உப்பு. இவ்வளவுதாங்க வேணும். இந்த 5 இன்கிரிடியன்ட்ஸ் தான் வேணும் நமக்கு இந்த பட்டர் குக்கீஸ் பண்றதுக்கு. இப்போ இந்த 4 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயோட இந்த பொடித்த சர்க்கரை போட்டு நம்ம நல்லா கலந்துக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வெண்ணெயை வந்து நல்ல வெள்ளையா ஃப்ளஃபியா வர்ற வரைக்கும் நம்ம அடிச்சுக்க போறோம். இந்த முள் கரண்டியை வச்சு நல்லா அப்படி கலந்து கொஞ்ச நேரத்துக்கு கலந்து கொடுத்தோம்னா நமக்கு நல்ல இது ஒரு மாதிரி ஈவனா கிடைக்கும். இப்போ இந்த மஞ்சளா இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் லைட் கலர் ஆகும். இப்போ அது வரைக்கும் நம்ம அதை கலக்க போறோம். நான் அந்த வெண்ணெயை நல்லா கலந்துருக்கேன். பார்த்தீங்கன்னா முன்ன விட கலர் கொஞ்சம் லைட்டா இருக்கும். நல்லா அந்த ஸ்மூத்தா இருக்கு பாருங்க வெண்ணெய். இந்த மாதிரி கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு இப்போ இதில் இந்த பொடித்த சர்க்கரையை ஆட் பண்ணி அதையும் கலந்துக்கலாம். நல்லா ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான பேசிக் குக்கி ரெசிபிங்க இது. இதுக்கு மேலே நம்ம வந்து ஃப்ளேவர் இதை தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்து நம்ம நிறைய வெரைட்டி பண்ணலாம் இந்த பேஸை வச்சுக்கிட்டு. இப்போ இந்த பொடித்த சர்க்கரையை நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதோட 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், இப்போ இந்த மாவையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம இதை கலந்துக்கலாம். இதுக்குன்னு நம்ம தனியாக தண்ணியோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நம்ம இதை பிசைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னாலே கொஞ்ச நேரத்தில் அந்த வெண்ணெய் நம்ம கை சூடுக்கு நல்லா மெல்ட் ஆகி இது வந்து நமக்கு ஒரு நல்ல மாவாக கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகிடுச்சு பாருங்கள். நான் தண்ணி பால் எதுவுமே சேர்க்கல. இப்போ நமக்கு எந்த சைஸில் நமக்கு பட்டர் குக்கீஸ் வேணுமோ அதுக்கேற்றபடி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அப்படி கையில் உருட்டி என்ன ஷேப் வேணுமோ நம்ம பண்ணலாம். நம்மளோட விருப்பம் அது. இப்போ நான் வந்து சின்ன உருண்டையாக இந்த மாதிரி உருட்ட போகிறேன். இந்த மாதிரி செஞ்சுட்டு இதில் ஒரு ஃபோர்க் வச்சு சும்மா ஒரு அழகுக்காக இந்த மாதிரி வச்சு எடுக்க போகிறேன். இந்த கிராக்ஸ் விழாமல் பார்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அதை லேஸ் அப்படி தட்டி கொடுத்தீங்கன்னா அந்த கிராக்ஸ் வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்மளோட பட்டர் குக்கீஸ் வந்து ரெடியாக இருக்குது. நான் வந்து அவனை 160 டிகிரிஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். அது வரைக்கும் இந்த குக்கீஸை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். 160 டிகிரிஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணுறேன். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம பிஸ்கெட்ஸை எடுத்தாச்சு. நம்மளோட அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆகி ரெடியாக இருக்கு. இப்போ உள்ள 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும். நம்ம முதல்ல 10 நிமிஷம் வைப்போம். அதுக்கப்புறம் வேணும்னா 2 நிமிஷம் வைப்போம். நீங்கள் உங்களோட அவன் டைமிங்ஸ்க்கு டெம்பரேச்சருக்கு ஏற்றபடி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட குக்கீஸ் ரெடியாக இருக்கும். 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வெளியில் எடுக்கலாம். அதுக்குள்ள இப்போ எடுத்தோம்னா கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தொட்டு காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா அதுலேயே கொஞ்சம் நல்லா ஹார்டாகி வெளில வரும். இப்போ நம்மளோட பட்டர் குக்கீஸ் எடுத்து வெளியில் வச்சு கொஞ்சம் நேரம் ஆயிருக்கு. இந்த சூடு ஆறி இது நல்ல கிறிஸ்ப் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வயர் ரேக்கில் எடுத்து வைக்கலாம். இல்லை நம்ம கிட்ட ஒரு வடி தட்டு இருந்ததுன்னா கூட அதை திருப்பி போட்டு அது மேலே கூட வைக்கலாம்.